சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளா நம்ம இந்த குரூப்ல இந்த கண்களை கட்டுக்கொண்டு இந்த குழந்தைகள் நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சைக்கிள் ஓட்டுறாங்க, மளிகை கடைக்கு போறாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதெல்லாம் எடுத்து பில்லை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்களை கட்டிக்கொண்டு அவங்க செய்யக்கூடிய செயல்முறைகள். அப்போ இதெல்லாம் என்ன எதுக்கு அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ இதில் சொல்ல போறோம். நான் இப்போ இவங்க பண்ணக்கூடிய இந்த செயல்முறைகள் பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற பயிற்சி மூலமாக கிடைத்த பலன்கள் அவங்களுக்கு. அது இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ்ங்கிறது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தின் கீழ் பிரைட்டர் மைண்ட்ஸ்ங்கிற பேர்ல குழந்தைகளுக்கு 5 to 15 வயது உள்ள குழந்தைகளுக்கான ஒரு பயிற்சி முறை, புலன் சார்ந்த திறமைகளை வளர்க்கறதுக்கான பயிற்சி முறையை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி முறைக்கு வந்த குழந்தைகள் தான் இந்த மாதிரியான கண்ணை கட்டி கொண்டு செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் புலன் சார்ந்த திறமைகளை அப்படின்னா என்ன? புலன்கள்ன்றது 5 இருக்கு நமக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. இந்த 5 புலன்கள் காக்னிட்டிவ்ஸ். இதன் மூலமாக நம்ம எல்லா செயல்களையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கண்களை திறந்து கொண்டு நாம் எல்லா செயலையும் செய்யறோம். கண்களை மூடிக்கொண்டு நம்ம எந்த செயலும் செய்ய முடியாது. இப்ப கண்களை மூடிக்கொண்டும் நம்மால் எல்லா செயலும் செய்ய முடியும். அது மற்ற புலன்கள் மூலமாக நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த புலன் சார்ந்த திறமையை வளர்த்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எதுக்காக குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம். இந்த மனித மூளை இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய பாஸ். இந்த மனித மூளை இடது மூளை வலது மூளைன்னு 2 பகுதிகள் இருக்கு. இடது மூளை வலது பக்க அங்கங்களை கட்டுப்படுத்துகிறது, வலது மூளை இடது பக்க அங்கங்களை கட்டுப்படுத்துகிறது. இது ஜெனரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த பிறந்த குழந்தை 3 வயதுக்குள்ளார வலது பக்க மூளையெல்லாம் செயல்பாட்டுக்கு வர மாதிரியான வரக்கூடிய வகையில நம்ம செயல்கள் எல்லாம் செஞ்சு வலது பக்க மூளை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு அந்த நவீன கால ஆராய்ச்சியெல்லாம் சொல்றாங்க. அப்படி நம்ம செய்யல அப்படிங்கும்போது 4 வயசுல அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்க ஆரம்பிக்கும் போது இடது பக்க மூளை செயல்பாட்டுக்கு வந்துடுது. இந்த இடது பக்க மூளை செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அதற்கு பின் வலது பக்க மூளை செயல்பாட்டுக்கு வரதில்லை. அது பின்தங்கிதான் இருக்கும். முழுமையான செயல்பாட்டுக்கு அது வரதில்லைன்னு சொல்றாங்க. செயல்படுகிறது முழுமையான செயல்பாட்டுக்கு வரதில்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அவங்க ஸ்கூலுக்கு போன உடனே அவங்களுக்கு மொழி கற்றுக் கொடுக்குறாங்க. அது இடது பக்க மூளையினால வரக்கூடிய திறமை. இப்போ இடது பக்க மூளையில என்ன திறமைகள் நம்ம பெறறோம் அப்படின்னா, ஒரு மொழி கத்துக்கிறது, எந்த மொழி வேணாலும் மொழிகள் கத்துக்கிறது, எண்கள், தர்க்க ரீதியாக சிந்திப்பது, லாஜிக்கல், அப்புறம் குறுகிய கால நினைவு திறன், இதெல்லாம் இடது பக்கம் மூலமாக வரக்கூடிய திறமை. இன்னும் பல இருக்கு. இப்போ வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன அப்படின்னா, படைப்பாற்றல், கற்பனை திறன், இசை, பாடல், ஆடல், நீண்ட கால நினைவு திறன், உள்ளுணர்வு, இதெல்லாம் வலது பக்க மூளை வழியாக நாம் பெறக்கூடிய திறமை. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய சிலபஸ், நம்ம குழந்தைகளை போய் நம்ம எங்க சேர்த்தினாலும், எவ்வளவு பெரிய சிலபஸ் எந்த ஒரு வாத்தியார் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தாலும், எல்லா பாட புத்தகங்களும் இடது பக்க மூளையை மேலும் மேலும் வலுப்படுத்துவது மாதிரி தான் இருக்கே ஒழிய வலது பக்க மூளையிலிருந்து நம்ம திறமை எடுக்கக்கூடிய வகையில இல்லை. உதாரணத்துக்கு மாரல் கிளாஸ், ஆர்ட் கிளாஸ், கிராஃப்ட் கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருந்தா கூட வலது பக்க மூளை ஆல்ரெடி நமக்கு செயல்பாட்டில் இல்லாத காரணத்தால் முழு பலன்களை பெற முடிவதில்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இடது மூளையும் வலது மூளையும் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை ஆல்பர்ட் ஜீனியஸ் நம்ம சொல்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இருக்கிறதுலே ஜீனியஸ் சொல்றோம். அவருடைய மூளை சமநிலையில் இருந்ததால் தான் அவர் எந்த அளவுக்கு ஜீனியஸா இருந்தார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இப்போ இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் சமநிலை இல்லாத ஒரு சூழல்ல நம்ம குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது மேலும் மேலும் இடது பக்க மூளை மட்டுமே வலுவடைஞ்சிட்டு போகுது. அது மட்டும் அல்லாமல் குழந்தைகள் தானாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறையில போயிட்டு இருக்கிறதுனால மனப்பாடம் பண்றாங்க, அதை அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படி படி படி, கிரியேட்டிவிட்டி மைண்ட், படைப்பாற்றல் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. அவங்க விளையாட்டுக்கு போறது இல்லை, படிக்கிறது மட்டுமே அவங்க வேலையா இருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழல்ல இதை சரி பண்றதுக்கு தான் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். நம்மளுடைய வாழ்நாள்ல நமக்கு கிடைக்கல. இப்ப ஒரு வரப்பிரசாதம் பிரைட்டர் மைண்ட்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ்
ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு 5லிருந்து 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராமை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம கண்களை கட்டிக்கொண்டு மற்ற புலன்கள் செயல்படுவதற்கான வழிமுறையை நம்ம கொடுக்குறோம். கண்களை ஏன் கட்டுறோம்னா, மற்ற புலன்கள் மூலமாக செயல்படும் போது கண்கள் திறந்து இருந்ததுன்னா கண்கள் மூலமே எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த புலன்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய வைக்க முடியாது. இந்த புலன்கள் எல்லாம் வளர்ச்சி அடையணும்னா இடது பக்க மூளை வலது பக்க மூளை நம்ம சொன்னோம் இல்லையா, வலது பக்க மூளையில தான் இன்ட்யூஷன் இருக்கு, கிரியேட்டிவிட்டி இருக்கு. அப்போ அதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கணும்னா அது மற்ற புலன்கள் மூலமாக செயல்பட வைக்கணும். அப்போ அவங்க கண்களை மூடிட்டு மற்ற புலன்கள் வழியாக வலது பக்க மூலையில அவங்க திறமைகள் எடுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது இப்ப கண்களை கட்டின உடனே ஒரு பால் கொடுத்து என்ன கலர்னு கேட்கிறோம். கண்களை கட்டி கொண்டு அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இடது பக்க மூளை வழியாக ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தை கத்துக்கும் போது இடது பக்க மூளை வழியாக தான் எழுத்துக்கள் எண்கள்லாம் அவங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க வலது பக்க மூளை செயல்பாட்டு கொண்டு வரதுக்காக அங்க என்ன இருக்குன்னா கலர்ஸ் இருக்கு. இங்க எப்படி எழுத்து இருக்கோ எண்கள் இருக்கோ அதே மாதிரி அங்க கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம அவங்க கரெக்டா என்னன்னு நம்ம அவங்கள கேட்டு அவங்க அதை கரெக்டா சொல்ற மாதிரியான பயிற்சி முறையை கொண்டு வரோம். இது ஆரம்ப கட்ட நிலை. படிப்படியா அவங்க கண்களை கட்டிக்கொண்டு எல்லாமே செயல்பட, அவங்க கண்களை கட்டிக்கொண்டு கண்கள் திறந்திருந்தால் எப்படி நம்ம செயல்படுறோமோ அதே மாதிரி கண்களை கட்டுக்கொண்டு அவங்க செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணை கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம சொல்லிடுறோம், கண்களை கட்டிக்கொண்டு இவங்க செயல்படுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கிடையாது. இது மேஜிக் கிடையாது, ட்ரிக்கு கிடையாது, தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஹிப்னாட்டிசம் கிடையாது, இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இது மனித மூளையில அவங்கவுங்களுக்கே இருக்கக்கூடிய திறமைகளை தான் அவங்க வெளியே கொண்டு வராங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய வலது பக்க மூளை செயல்பாட்டுக்கு வர மாதிரியான ஒரு வழிமுறையை தான் நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நம்ம அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும்தான். ஒரு தடவை இந்த கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் பயங்கர எந்தூசியாசம், பயங்கர சந்தோஷமாயிருவாங்க, பயங்கர மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஜாய்ஃபுல்லா ரைட் சைட் மைண்ட்ல தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டே லவ்வபுளா இருக்கும், அன்பால் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்ப மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு விருப்பமாகவும் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி அவங்க மனசு போனாதபடி அவங்க வழியில போனா மட்டும்தான் அது சக்சஸும் ஆகும். அப்போ வலது பக்க மூளை வழியாக அவங்க திறமைகளை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வழிமுறையை கொடுக்குறோம். அதுக்கு அந்த வழிமுறையில அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் கண்களை கட்டி கொண்டு செய்யக்கூடியது. மற்றபடி கண்களை கட்டி கொண்டுதான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அவங்க நார்மலா இந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கண்களை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்போதும் போலவே செயல்படலாம். இப்போ பிரெட்ரமென்ட்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் சமநிலையில இருக்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இவங்க பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும்போது கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அவங்க நுட்பமாக ஃபோக்கஸ் நல்லா கவனிப்பாங்க. அவங்க அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும், எண்ணங்கள்ல ஒரு கிளாரிட்டி, எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும். இது எல்லாம் ஒரு அதிசயமா பிரெட்டர்மென்ட்ஸ்க்கு வந்தனால வந்துடுது, இல்லைன்னா வராது அப்படி கிடையாது. பிரெட்டர்மென்ட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு இந்த வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் சமநிலையில் இருக்கிற மாதிரி பண்றோம். ஆல்ரெடி உபயோகப்படுத்தாமல் இருந்த அந்த திறமைகள் எல்லாம் வெளியே வருது. அதுதான் பிரெட்டர்மென்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறை. இப்ப ரெண்டு மூளையும் சமநிலைக்கு வர்றதுனால அவங்க இந்த மூளையும் இந்த மூளையில இருக்கக்கூடிய முழு திறமைகளும் அவங்க எடுக்க முடியும். படிக்கிறது மட்டுமல்ல, கிரியேட்டிவிட்டி சைடு எடுத்தீங்கன்னா ஆர்ட், கிராஃப்ட், இசை, வரைகிறது, எந்த துறை வேணாலும் அவங்களுக்கு வேணுமோ அந்த துறையில போக முடியும். இப்ப படமே வரைய தெரியாத ஒருத்தர் பிரெட்டர்மென்ட்ஸ்க்கு அந்த குழந்தையை நீங்க கூட்டிட்டு போய் படம் வரைகிறதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 10 நாள் கிளாஸோ 5 நாள் கிளாஸோ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் அவங்களுக்கு ஒரு படம் வரையவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டீங்கன்னா மிக பிரமாதமாக படம் வரைவாங்க, மிக அற்புதமாக ஒவ்வொன்றும் அவங்க திங்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கிறது இடது பக்க மூளை வலது பக்க மூளை சமநிலையில் இருப்பதால் மட்டும்தான் சாத்தியமாகிறது. இந்த இடது பக்க மூளை வலது பக்க மூளை சமநிலை ஆகும் பட்சத்தில் இந்த குழந்தைகளுக்கு வலது பக்க மூளை வழியாக தான் அட்வென்ச்சர், ரிஸ்க் டேக்கிங், அதாவது சாகசம் பண்றது, எந்த ஒரு செயலையும் எதிர்கொள்வது, எதையும் துணிந்து எதிர்கொள்வதுன்னு இருக்கு. அப்படி அவங்க துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா தன்னம்பிக்கை மேம்படுகிறது.
அதே சமயத்துல உள்ளுணர்வு அவங்களுக்கு வலது பக்க மூளை வழியா தான் அவங்க எடுக்க முடியும். உள்ளுணர்வு தன்மை அவங்களுக்கு ஏற்படுது. உள்ளுணர்வு தன்மை மேலும் மேலும் அவங்களுக்கு வளர்ச்சி அடையுது. இந்த கண்களை கட்டுக்கொண்டு செயல்புரிய என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள நம்ம வலது பக்க மூலையில இருக்கக்கூடிய உள்ளுணர்வு திறனை நம்ம மேம்படுத்துறோம். இதுவரையும் அந்த உள்ளுணர்வு திறன் நமக்கு இருந்தா கூட அது முழுமையாக நம்ம அதை செயல்படுத்தாம இருக்கிறோம். இப்ப இந்த பயிற்சி முறை மூலமா உள்ளுணர்வு திறனை நம்ம மேம்படுத்தணும். இப்ப உள்ளுணர்வு திறனை நம்ம மேம்படுத்துறதுக்கு கண்களை கட்டுக்கொண்டு செயல்படுறதுனால இந்த மூளையில நிறைய நியூரான்ஸ் இருக்கு. இந்த நியூரான்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இது பொதுவா நியூரான்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு புதுசா நம்ம கத்துக்கிறோம், ஏதோ ஒண்ணு நம்ம புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னா, கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த நியூரான்ஸ்கள் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு கொள்ளுது. நியூரான்ஸ்னா கோடிக்கணக்கா ட்ரில்லியன்ஸ் கணக்கா இருக்கு. அந்த நியூரான்ஸ்கள் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்குது. இப்படி தொடர்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக 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 அது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும். இப்ப நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், நம்ம வேலைகளை ருட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கவனமே இல்லாம நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அது ஒரு ஹேபிட்டா பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இவங்க கண்களை கட்டிக்கொண்டு செயல்படும் போது உள்ள இன்ட்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்சர்வேஷன், இந்த படைப்பாற்றல் திறன், இதெல்லாம் நம்ம மேம்படுத்துறதுக்கு வலது பக்க மூளை நமக்கு தேவைப்படுறதுனால கண்களை கொண்டு செயல்படும் போது உள்ளுக்குள்ளார இந்த தொடர்புகள், நியூரான்ஸ்குள்ள தொடர்புகள் நெட்வொர்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க் அப்படியே நின்றும். லைஃப் லாங் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது போறது இல்லை. அவங்களும் கண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாவே உள்ளுணர்வு திறன் மேம்படும். உள்ளுணர்வு திறன் அவங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் போது அவங்க யாருப்படியாவது பழகும் போது இவங்க கூட பழகலாமா வேண்டாமா, நம்ம ஜெனரலாவே சொல்லுவோம், என்னமோ எனக்கு மனசு அவங்க கூட சேர வேண்டாம்னு சொல்லுது, எனக்கு என்னமோ மனசு இங்க போக வேண்டாம்னு தோணுதுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் உள்ளுணர்வு. அந்த மாதிரி இந்த உள்ளுணர்வுகள் இந்த குழந்தைகளுக்கு நம்ம மேம்படுத்தி கொடுத்துட்டோம்னா நாம எது செய்யணும் செய்ய வேண்டாம், இது நமக்கு வேணுமா வேண்டாமா அவங்களே முடிவெடுப்பாங்க. தன்னம்பிக்கை மேம்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இடது பக்க மூளை வலது பக்க மூளை சமநிலையில் செயல்படும் போது மட்டுமே சாத்தியம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிரேட்டர் மைண்ட்ஸ் பயிற்சிங்கிறது கண்களை கட்டி கொண்டு செய்யக்கூடிய ஒரு மேஜிக்கோ ட்ரிக்கோ இல்ல, அது தற்காலிக திறனும் கிடையாது, இது நீண்ட கால திறன். இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால உங்களுடைய குழந்தைகள் அனைவரையும் இந்த பயிற்சி முறைக்கு அனுப்பி அவங்க மேம்படுற மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இது அவங்க வாழ்நாள்ல நீங்க கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான வாழ்நாள் பரிசாக அமையும். இது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள்லயும் கிரேட்டர் மைண்ட்ஸ் பயிற்சி முறை கிடைக்கிறது. அதுவும் அல்லாமல் வெளிநாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வெளிநாடுகள்லயும் இது ரீச் ஆயிருக்கு. அதனால காலம் தாழ்த்தாமல் 5 முதல் 15 வயது வரை உள்ள குழந்தையின் பெற்றோர்கள் தயவு செய்து இதை உடனே கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.